கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் பலியான மாணவ மாணவிகளின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க விசாரணைக் குழு பரிந்துரை செய்துள்ளது. கும்பகோணத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு தனியார் பள்ளியில் நடந்த தீ விபத்தில் 94 மாணவ மாணவிகள் பலியாகினர். பலியானோரின் குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற அமர்வு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் கமிஷன் அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசின் மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் தலைமை நீதிபதி கவுல், நீதிபதி சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் பலியான மாணவ மாணவிகளின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். உயிரிழந்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இழப்பீடு தொகை போதாது என பெற்றோர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள 5 லட்சம் ரூபாயை 25 லட்சம் ரூபாயாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடுன்னு சொல்லி வந்திருக்கு. அந்த நஷ்டஈடு எங்களுக்கு போதுமானது கிடையாது. நாங்கள் 94 குடும்பமும் ரொம்ப கஷ்ட நிலையில இருக்கோம். அந்த 5 லட்சம் ரூபாய் எங்க குழந்தைங்களுக்கு படிக்க வைக்க கூட பத்தாது. நேற்று நடந்த கேரளா கோயில் தீபத்தில் கூட இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து இந்த 5 லட்சம் ரூபாய் பத்தாது. 25 லட்சம் கேட்டு நாங்க நீதிபதி ஐயா மேல்முறையீட்டு பண்ணி எங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கும்படி தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம்.